நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்க வந்த பொதுமக்களுக்கு நன்றி கூறிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். கரூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேடசந்தூர் சட்டமன்றத்திற்கு வருகை தந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்க அலை அலையாக வந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை பாராட்டும் விதமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி கூறினர். கரூர் பாராளுமன்ற தொகுதிக்குள் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை தொகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வேடசந்தூர் தொகுதியை உள்ளடக்கியது கரூர் பாராளுமன்ற தொகுதி. இந்த தொகுதிக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரைக்காக கடந்த 25ஆம் தேதி எடப்பாடி கே பழனிசாமி வருகை தந்தார். அப்பொழுது தொகுதியில் உள்ள அனைத்து ஒன்றியத்திலிருந்தும் கட்சியினரும் பொதுமக்களும் அலை அலையாக திரண்டு சுமார் 30,000 பேர் கலந்து கொண்டதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களை இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து ஒன்று திரட்டிய ஒன்றிய நிர்வாகிகள், பேரூர் நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் அனைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் VPB பரமசிவம், மற்றொரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தென்னம்பட்டி S பழனிசாமி ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பாராட்டுகளையும் கூட்டத்திற்கு கடுமையாக பணியாற்றிய கட்சி நிர்வாகிகளுக்கும் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 25/9/25ஆம் தேதி அன்று நடைபெற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற எழுச்சி பயணத்தின் எழுச்சுரையாற்றுவதற்காக வேடசந்தூர் மாநகருக்கு வருகை புரிந்து மிகச் சிறப்பாக எழுச்சுரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சி வேடசந்தூர் வரலாற்றிலே மிகச் சிறப்பாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக பொருளாளரும் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் திண்டுக்கல் C சீனிவாசன் அவர்களுக்கும், அதே போன்று கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சி சிறப்படைய கடுமையாக உழைத்து பணியாற்றிய அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள், அனைத்து பேரூர் கழக செயலாளர்கள், அத்தனைக்கும் மேலாக சார்பணியைச் சேர்ந்த செயலாளர்கள், கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் வேடசந்தூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தினுடைய நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பாய்ந்த இந்த நிகழ்வு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் C சீனிவாசன் அவருடைய மேற்பார்வையில் ஆலோசனைப்படி வேடசந்தூரிலே வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேற்று மாலை 5 மணி அளவில் வேடசந்தூர் கரூர் சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெருந்திரளாக கலந்து கொண்ட நம்முடைய வேடசந்தூர் தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும், வேடசந்தூர் தொகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கும் சிறப்பான இந்த நிகழ்விலே பெரும் ஒத்துழைப்பை நல்கிய நம்முடைய வேடசந்தூர் தொகுதி வணிக பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இது உணர்வுபூர்வமான இந்த நிகழ்வுகளை மிக எழுச்சியாக கலந்து கொண்டு மீண்டும் அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள். இது வேடசந்தூருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இந்த எழுச்சியும் உணர்வையும் கடத்திய வேடசந்தூர் பகுதி மக்களுக்கு எங்களுடைய நன்றியை அன்போடு காணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.